இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனுஷர்களுக்கென்று செய்யாம நம்ம தேவனுக்கென்று மனப்பூர்வமா செய்யணுமா. அதாவது நீங்கள் ஏனோ தானோ அப்படின்லாம் செய்யாமல் மனப்பூர்வமாக சிறப்பாக அதை செய்யணுமா. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பைபிளில் நம்ம பார்க்குறோம், தேவன் எல்லாவற்றையும் படைத்த பிறகு நல்லது என்று கண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்மிடத்திலையும் அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கின்ற வேலை, அது சிறுசோ பெருசோ, வீட்லேயோ வெளியிலையோ, யாருக்காவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசார நீங்கள் அதை செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆராதனை பாடலை நம்முடைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு கின்னஸ் சாதனை படைச்சவங்களுடைய சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு பல நேரங்கள்ல நம்ம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்திலேயே இருப்போம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கலையே, இந்த முறை மட்டும் கிடைச்சிருமான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா இந்த புது வருஷத்துல நீங்க மனம் தளராதீங்க. தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஜனவரி 18 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீம் மத்தியானம் 3 மணிக்கு லைவ்ல பிரேயர் பண்ண போறோம். இந்த பிரேயர்ல மறக்காம கலந்துக்கிட்டு வலிமையை பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையை நீங்கள் மனசார மனப்பூர்வமாக சிறப்பானதாக செய்யணும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க அபிஸ் அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க இருக்கிறோம். இவங்க
146 தேங்காவை 47 நொடியில் உடைச்சிருக்காங்க. கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் அவங்க நிறைய கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு விவசாய குடும்பத்துல தான். என்னோட அப்பா நல்ல ஒரு விவசாயியா இருந்தாரு. எங்க குடும்பத்துல எங்க அம்மா, அப்பா, அப்புறம் நாங்க 3 பிள்ளைங்க இருந்தோம். எனக்கு 12 வயசு இருக்கிறப்ப வெள்ளம் அப்புறம் நிலச்சரிவால நாங்க இருந்த வீடும் அந்த இடமும் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த வருஷத்துல எங்களுக்கு வந்த எல்லா பொருள்களும் அப்ப வந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. எங்க உயிரும் நாங்க போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான் தப்பிச்சுது. நாங்க உயிர் வாழ்றதே ஒரு தினசரி போராட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்திலயும் கூட நாங்க தேவன் மேல எங்களுக்கு இருந்த நம்பிக்கையையும் ஜெபத்தையும் நாங்க எப்பவும் விடவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையை நாம சந்திச்சாலும் நாம தேவனை விட்டு விலகாம இருக்கணும். அதோட அவர் மேல நம்பிக்கையும் வைக்கணும். அந்த அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். நல்லதையே நினைக்கணும், அதோட நல்ல சவால்களையும் சந்தோஷமா எதிர்கொள்ளணும். அதனால அந்த பேரழிவு சூழ்நிலையையும் கூட பீனிக்ஸ் பறவை மாதிரி நான் மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு தேவன் எனக்கு கிருபை தந்தாரு. பைபிள்ல என்ன ரொம்ப ஈர்த்த வசனம் இதுதான். 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 17வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பாரு. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு. நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு நாம நம்மளோட சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குதுங்கிறத பெரும்பாலும் கண்டுக்காம இருக்கிற விஷயமா இருக்கு. அதனால நம்மளோட சரீரத்தை பாதுகாக்கிறது தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொறுப்பு. நான் என்னோட தாத்தா கிட்ட இருந்துமே கத்துக்கிட்டேன். அவங்க ஒரு தற்காப்பு கலைஞரா இருந்தாங்க. அவங்களோட அனுபவங்கள் மூலமா எனக்கு நிறைய முக்கியமான பாடம் கிடைச்சது. நாம நம்மளோட சரீரத்தை எவ்வளவுதான் பாதுகாக்கிறோமோ தேவனோட நல்ல ஆற்றலும் கிருபையும் நமக்குள்ள வாசம் பண்ணும். துரதிருஷ்டவசமா இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நாம கெமிக்கல் நிறைஞ்ச ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டு போதை பொருள் இல்ல மதுவுக்கு அடிமையாகி நம்மளோட உடலை அழிக்க கூடாது. இந்த செய்தி தேவன் நமக்கு தந்திருக்கிற உடலை பாதுகாக்கிறத பத்தி. நம்மளோட உடல் தான் நமக்கு இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய சொத்து. பணம் அப்புறம் பொருட்களுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு பதிலா நாம மன நிம்மதி, சந்தோஷம் அப்புறம் மத்தவங்க கிட்ட அன்போட வாழணும். தேவனை புகழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய நாம வாழணும். இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர்றது இதுதான். நம்ம உடலோட பாதுகாப்புக்காக நான் சில முக்கியமான விஷயங்களை பேசணும். முதல்ல, மூச்சு விடுறதுனால ஆற்றல் அதிகரிக்கும். 2வது, உங்களோட கோபம், வெறுப்பு அப்புறம் பொறாமையை கட்டுப்படுத்துறது மூலமாவும் சந்தோஷமா இருக்கிறது மூலமாவும் உங்க மனோபலத்தை அதிகமாக்குங்க. அப்பதான் நாம நம்மளோட உடலை சரியான விதத்துல பயன்படுத்த முடியும். இதைத்தான் நாம பரிசுத்த ஆவியானவரோட ஆசீர்வாதங்கள்னு சொல்றோம். இது மன ரீதியான பலத்தை பத்தி மட்டுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் கூட அந்த எல்லா திறமைகளையும் நாம அதிகமாக்கணும். அப்புறம் நாம நம்மளோட உடலையுமே நல்லா பராமரிக்கணும். இதுதான் ஆசீர்வாதம். நாம நம்மளோட உடலை பாதுகாத்து நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான விஷயங்களை நாம அடையலாம். அப்புறம் அதை அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாரு. நான் என்னோட பற்களால 10 டன் எடை இருக்கிற பஸ்ஸை இழுத்து ஆசிய மற்றும் அமெரிக்காவின் 2 உலக சாதனைகளையும் முறியடிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே கௌரவமான விஷயம் என்னன்னா, நான் என்னோட கைகளால 47 செகண்ட்ல தேங்காய்களை உடைச்சு ஜெர்மனியோட உலக சாதனையை படைச்சேன். நான் 15க்கும் அதிகமான உலக சாதனைகளை முறியடிச்சிருக்கேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில தேவனோட பலம் அப்புறம் பிரசன்னத்தால தான் சாத்தியமாச்சு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஓடோட இருந்த 146 தேங்காய்களை நான் உடைச்சப்ப அந்த நேரத்துல என் கைகள்ல சின்னதா கூட ஒரு காயமும் ஏற்படல. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது தேவனோட சக்தி தான். தேவனோட பரிசா இருக்கிற நம்ம உடலை நாம நல்லா பாத்துக்கணும். அதை பாதுகாக்கிறது மூலமா அதோட விளைவுகள் நம்ம வாழ்க்கையில பல சாதனைகளை தரும். இதே மாதிரி நம்மளோட எல்லா திறமைகளையும் அதிகமாக்கி நாம வெற்றி பெறலாம். அதுக்கு சாட்சி இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கம்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் இழந்து சோர்ந்து போய் இருந்த ஒரு 12 வயசு பையனா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பல சிரமங்களையும் சவால்களையும் சந்திச்சேன். ஆனா நாம பல கஷ்டங்களுக்கு நடுவே கடந்து போறப்பதான் பல உயர்ந்த இடங்களுக்கு போக முடியும்னு இயேசு எங்களுக்கு காமிச்சாரு. இந்த செய்தியை தான் நாம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையா பார்க்கணும். நன்றி அபீஸ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க தேவனுடைய கிருபையால பல சாதனைகளை படைச்சிருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய சாதனைகள் பண்ணணும், முன்னேறணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அபீஸுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு பலத்தையும் வல்லமையையும் தருகிறார். நாமும் கூட நம்ம செய்யக்கூடியதை சிறப்பானதாக நம்ம செய்யணும். இதை பற்றி இன்னொரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 100 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1924வது வருடம்
ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. ஒலிம்பிக் போட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு ஃபேமஸான ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒலிம்பிக் மெடல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான விளையாட்டு. இந்த சூழ்நிலையில் அந்த 1924 வருடத்தில் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு வீரர் வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாரு. பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் இந்த கேம்ஸ் நடந்தது. எரிக் லிடில் அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து ஓட்டப்பந்தய வீரர், அதற்கு தயாராகிட்டு இருந்தார். அவர் ஓட வேண்டிய பந்தயம் 100 மீட்டர். 100 மீட்டரில் அவர் நிச்சயமாக பந்தயத்தில் அவர் ஜெயிச்சிருவார், அந்த நாட்டுக்கு பெருமை தேடி கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓட வேண்டிய நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. எரிக் சொல்லிட்டாரு, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் ஓட மாட்டேன், அது பரிசுத்த ஓய்வு நாள், அது தேவனுக்கானது, அதை நான் தேவனுக்காக தான் செலவிடுவேன், நிச்சயமாக அதில் ஓட மாட்டேன் அப்படின்ட்டார். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, என்ன இப்படி சொல்லிட்டாரு, அவர் வேற அதில் எக்ஸ்பர்ட்னு வேற சொன்னாங்களே, இப்படி சொல்லிட்டாரு, இந்த நம்ம நாட்டுக்காக எப்படி அந்த பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அதிகாரிகள்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? அப்போ நான் வேற ஏதாவது ரேஸில் நான் ஓடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 400 மீட்டர் தான் ஓட வேண்டியிருக்கும், பரவாயில்ல நான் 400 மீட்டரில் ஓடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் கலந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் அடிக்கிறாரு. இந்த நாடே அவரை வந்து புகழ்ந்து தள்ளுது. என் நாட்டுக்காக பதக்கம் வாங்கிட்டீங்க, அதுவும் 400 மீட்டரில் நீங்கள் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் நாட்டுக்காக நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த மெடல் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது என்னால் செய்ய முடிஞ்சுது, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசை நான் பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு உத்வேகம் தரக்கூடிய சாட்சியாக இது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. நம்ம தேவனுக்கு முதலிடம் தரும்போது வெற்றி நம்மளுடைய காலடியில் இருக்கும். இதை தான் அவருடைய சாட்சியின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்காக நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன், நீங்க என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சங்கீதக்காரன் எவ்வளவு நம்பிக்கையா இந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதே தான் நாமும் கூட சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வழிகாட்டும் போது நம்முடைய செயலில் ஒரு சிறப்பானதை நம்மளால் செய்ய முடியும். தேவன் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஊழியம், வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி, இங்கே வேலை செய்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பொறுப்புகளிலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். அதுவும் சிறப்பாக செய்யணும், உங்கள் மனசால் செய்யணும். ஏதோ செய்கிறோம் அப்படின்லாம் செய்யக்கூடாது, உங்கள் மனசால் செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதற்கு உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுடைய காலுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்னும் ஒரு சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய செயலில் நாம் சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அவருடைய நாமம் மகிமைப்பட நாம் அந்த செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கானாவூர் கல்யாண வீடு பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் அற்புதம் தான் அது. அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக அவர் மாற்றினார். அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சை ரசமாக அவர் மாற்றினார். சிறப்பானதை தந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பானதை தருகிறார். நாமும் கூட அவருக்கு சிறப்பானதை தர வேண்டும்.
இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க சாந்தா பவார் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய சாட்சி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். சாந்தா சாக்காராமை திருமணம் செய்த பிறகு அவர் மும்பைக்கு வந்தபோது அவர்கள் நடைபாதையில் வாழத் தொடங்கினார்கள். அங்கு உயிர் வாழ்வது தினசரி போராட்டமாக ஆனது. நாங்க ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு அவங்க என்ன தருவாங்களோ அதைத்தான் சாப்பிடுவோம். அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை நாங்க செய்வோம். நான் குடிசையில தான் படுத்து தூங்குவேன். சில நேரம் விரிச்சு படுக்கிறதுக்கு கூட ஒன்றும் இருக்காது. கோணியை விரிச்சு தான் நாங்க தூங்குவோம். பிளாட்ஃபார்ம்ல ரோட்ல அப்படியே படுத்து தூங்குவோம். கார்ல போறவங்க ஏதாவது தந்தாதான் உண்டு. தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சாந்தாவும் அவருடைய கணவரும் தெருக்களில் சர்க்கஸ் காட்டிக் கொண்டு இருந்தார்கள். அப்பதான் என் கணவர் என்கிட்ட நாம சர்க்கஸ் காட்டுவோம், எத்தனை நாளைக்கு மற்றவங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப எனக்கு குழந்தையெல்லாம் கிடையாது. நான் என்னோட தலையில கல்லை கட்டிக்கிட்டு தூக்குவேன். நான் திரும்பி படுத்துக்குவேன். என் முதுகுல ஒரு பெரிய கல்லை வச்சு சம்மட்டியால அடிப்பாங்க. அடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 2 துண்டா போன மாதிரி இருக்கும் என் உடம்பு. அதுக்கப்புறம் என்னோட முடியில கல்லை கட்டி இழுப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கு எங்களுக்கு ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க. நடைபாதையில் வசிக்கின்ற போது சாந்தாவின் மனது அடிக்கடி ரோட்டின் மறுபுறத்தில் இருக்கும் சிலுவையின் மீதுதான் செல்லும். நான் பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருந்து தான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் கணவர் தண்ணீர்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அங்க இருந்த சர்ச்சில் இயேசுவை தொங்க விட்டுருக்கிற விதத்தை பார்த்து நான் ரொம்ப அழுவேன். இவ்வளோ நல்லவரா இருக்கிறவரை ஏன் தொங்க விட்டுருக்காங்க? என்ன தப்பு செஞ்சாரு? நாட்கள் செல்ல செல்ல சாந்தாவின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மேலும் அப்போது அவர் தனியாக இல்லை. ஒருவர் பின் ஒருவராக அவருடைய குழந்தைகளும் கூட அவருடன் சர்க்கஸில் இணைந்து கொள்ளத் தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. அவ பேரு மகா. அவளுக்கும் நாங்க இந்த வித்தைய சொல்லி கொடுத்தோம். அவ அதை கத்துக்கிட்டா. அவளும் கூட என் கூட ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு அவ பெரியவளாயிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்னவ பிறந்தா. அவளும் பெரியவளாயிட்டா. அவளுக்கும் இந்த வித்தையை நாங்க சொல்லி கொடுத்தோம். 2 பொண்ணுங்களுமே ஜோரத்துல இறந்து போயிட்டாங்க. சாந்தா தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய மகன் அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் பிறந்த என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். குழந்தைங்க பெரியவங்களானதும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனா அவன் புக்கெல்லாம் கிழிச்சிருவான். 3 நாள் 4 நாள் கூட வீட்டுக்கே வர மாட்டான். பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருப்பான். சாந்தாவின் கஷ்டத்தை பார்த்துவிட்டு அவருடைய சகோதரர் அவரை சர்ச்சுக்கு போக ஆலோசனை தந்தார். அங்கு சாந்தாவிற்கு ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர் தனக்காக ஜெபம் செய்ய தொடங்கினார். எனக்கு எல்லாமே என் பிள்ளைங்க தான். என்னோட குழந்தைங்க நல்லா ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் போடணும், என்னோட குடும்பம் முன்னேறணும். பிதாவே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பாதத்துல என் வாழ்க்கை முழுசையும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு அவர்கிட்ட கெஞ்சினேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மகன் சரியாக தொடங்கினான். பிறகு சர்ச்சுக்கு சென்ற போது சாந்தா ஒரு பாஸ்டரை சந்தித்தார். அந்த பாஸ்டரும் அவருக்கு உதவி செய்தார். பாஸ்டர் குரூஸ் அவங்கள நான் சந்திச்சேன். இயேசு நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு பாஸ்டர் தான் சொன்னாங்க. உங்களோட குழந்தைங்கள நாங்க ஹாஸ்டல்ல போடலான்னு இருக்கோம். குழந்தைங்கள நீங்க அனுப்புவீங்களான்னு கேட்டாங்க. சரி, நானும் என் குழந்தைங்கள அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன் என் மக புஷ்பாவை கோவாவில் இருக்க ஹாஸ்டல்ல வச்சோம். அங்க அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா உதவியும் செஞ்சாங்க. எங்களுக்கு வீடு எடுத்தும் கொடுத்தாங்க. பல வருடங்கள் கடந்து விட்டது. தன்னுடைய குழந்தைகள் ஹைஸ்கூலில் படிக்கிறதை சாந்தா பார்த்தார். ஒரு நாளில் எல்லாம் மாறிவிட்டது. அவருடைய மகள் அன்பான ஒரு ஜெர்மன் நபரை சந்தித்தார். அந்த உறவு சீக்கிரமே காதலாக மாறிவிட்டது. அவர்களுடைய திருமணம் சாந்தா ஒருபோதும் கற்பனையை செய்து பார்த்திராத ஒரு விஷயத்திற்கு வழி திறந்தது. நாங்க இப்ப எங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்னோட 2 மகளும் ஜெர்மனில செட்டில் ஆயிட்டாங்க. நாங்களும் கூட ஜெர்மனிக்கு போனோம். நான் இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. 2 மகனுங்க, மருமகளுங்க, பேரம்பேத்தி எல்லாரும் சந்தோஷமாவே இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றத்திற்காக சாந்தாவும் அவருடைய குடும்பத்தாரும் தேவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. என்ன பரிசுத்த ஆவியால அவர் நிரப்பினாரு. நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எதுவுமே இல்லாத ஒரு நிலையில தான் நான் இருந்தேன்.
இன்னைக்கு தேவன் எனக்கு 2 வீடுகளை கொடுத்திருக்காரு. ஒன்னு பூனாவிலையும் இன்னொன்னு மும்பையிலயும் கொடுத்திருக்காரு. நான் ஆசீர்வாதமா இருக்கேன். நன்றி சாந்தா பவர், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நடக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க காரியத்தை தேவன் நடத்துகிறார். அதுதான் இவருடைய சாட்சியின் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த அனுபவம் தான் சாந்தாவுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அவங்க குடும்பத்துக்குமே அது கிடைச்சிருக்கு. தேவன் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். எப்பவுமே அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த திட்டங்களை நிறைவேற்றி தருகிறவரும் அவரே. நாம் நம்முடைய வேலைகளில், பொறுப்புகளில் தேவனுக்கு சிறப்பானதை செலுத்த நான் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக நன்றி கர்த்தாவே, பொறுப்புகளுக்காக நன்றி கர்த்தாவே. அதை நாங்கள் நல்ல முறையில் செய்ய நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏனோ தானோ வென்று இருக்காமல் கர்த்தாவே, சிறப்பானதை செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமை எங்களை வழிநடத்தட்டும், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா, இது மற்ற மக்களுக்காக நாங்கள் அதை செய்யக்கூடாது, உமக்காக நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ராஜா. அப்பா, எங்களுக்கு தேவையான பலனை நீங்க தாங்க அப்பா. உங்க கிருபை எப்பவுமே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்க ஞானமாய் நடந்து கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிறப்பாக நாங்க எங்களுடைய வேலையை செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பலனை தருகிறார். பைபிள்ல இயேசு சொன்ன கதை எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு நல்ல வேலை செய்யற ஒரு வேலைக்காரனை பார்த்து அந்த ஒரு எஜமான் சொல்றாரு, திரும்பி வந்து பார்க்கும்போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு அந்த எஜமான் சொல்றாரு. நாமும் கூட ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும் போது இதே வார்த்தை நம்ம கிட்டையும் தேவன் சொல்லணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடந்துக்கிடணும். அதற்காக ஒரு பிரேயர் டிப் உங்களுக்காக நாங்க தரப்போறோம். வாங்க பார்ப்போம். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆவியை கேட்டு தேவன்கிட்ட ஜெபிக்கணும். அதாவது இதை செய்யணுமே அப்படின்னு நீங்க செய்யக்கூடாது. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக நீங்க செய்யணும். அது வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, உங்களுடைய எல்லா பொறுப்புகளிலையும் சரி, தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்க சிறப்பாக மனசார செய்யணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இப்ப இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 8:7. ரொம்ப அருமையான வசனம். இதே நம்ம ஆங்கில பைபிளில் பார்க்கும்போது இது ஒரு நம்ம சிறப்பானதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாம் தேவனுக்கு சிறப்பானதை செய்ய வேண்டும். அதற்கு அவரே நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய நாமம் மகிமைக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.